ஐயோ என்ன மறைச்சுக்க. ஏப்பா இப்படி சொல்லிக்காம ஓடி வந்துட்ட? யாருப்பா இந்த பொண்ணு? இவதான் வள்ளி. வள்ளி திருமணமா? வள்ளி நான் சொல்லல, இவங்கதான் அத்தை, அவங்க தம்பி. வணக்கம். வணக்கம். சுப்பிரமணியம், நீ இல்லாம பங்களாவே இரண்டு கிடக்கு. ஏன் அத்தை பவர் கட்டா? ஐயோ 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 ஐயோ, இந்த வெகிலி பேச்சு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. திருவிழா மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய உன் கல்யாணம் இப்படி தெருவுல நடந்து போச்சு. ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்ட ஆளுக்கு 4 தட்டு தட்டணும். அது கோச்சிட்டு போயிட்டு விட்டு வெளியே வந்துடுறதா? நடந்து போச்சுப்பா. வாப்பா வாப்பா, கார்ல உட்காருப்பா. வாப்பா வாப்பா. இல்ல நாமல, நான் இங்கே இருக்கேன். பெரியவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சுப்பிரமணி, பெரியவங்க ஆசையா கூப்பிடுறாங்க. நல்ல வசதி இருக்கும், போயிட்டு வா. அந்த வசதியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இரு பாட்டி. நான் வரல. நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல. நாங்க வரோம். அம்மா, என் தங்கச்சி செல்லமா வந்தவ. இனிமே எல்லாம் நீங்க தான். இத நீங்க சொல்லணுமா? இது என் பொண்ணு மாதிரி. தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட மாட்டோம். அதானே அக்காவே சொல்லிட்டாங்க, அப்பிலே இல்லையே. வா வா வரேன்னு வாங்க. போயிட்டானுங்கள? அட போங்க. நாங்க போயிட்டு வரோம். ராமு. ஐயா ராமு. ராமுவா? யாரது? பயப்படாதீங்க, நான் வளர்க்குற குறைவுதான். இனிமே இது என் கூட தான் இருக்கும். இனிமே நானும் ராமும் எப்பவும் வள்ளி கூட தான் இருப்போம். ஏறு. பரதேசி பையன் வரதட்சணையா வாங்கிட்டு வரான் பாத்தியா? குரங்க. வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. என்ன நீங்க இங்க இருக்கீங்க? உங்களுக்காக அம்மா அறையில காத்துட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. சரி சரி, துவட்டிட்டு போங்க. இந்தாங்க. என்ன துண்ட துவைக்கவே இல்லையா? இப்படி நாறுதே. சரி ராமு, நீ வாடா, தூங்க போலாம். ஐயோ அத்தை. டேய் சுப்பிரமணியம், என்னடா அது? வள்ளிக்கு பால் எடுத்துட்டு போறேன். நீ கெட்ட கேட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு பால் தரியா? கேடா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்ப. அழுத. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் உன் பொண்டாட்டியும் நீயும் சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க, தெரிஞ்சுதா? என்ன செருப்பு அழுக்கா இருக்கு, தோட. என்ன புழுக்கமா இருக்கு? என்னக்கா புது மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? வீட்டு வேலை செய்யறத விட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. பாவம்க்கா, பாவம் சூமணி. அவனை போய் செருப்பெல்லாம் துடைக்க சொல்றிய? ராஜா ராஜா, இங்க வா, இங்க வா. வா ராஜா, வா வா வா. என்னடா அழறியா? அழக்கூடாதுடா. இந்த காலை தூக்கி கிழவை. அப்பா, என்னடா பேசாம இருக்க? காலை பிடிச்சு விடணும்ல.
என்னங்க? அவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவங்கள எல்லாம் ஏன் நீங்க தட்டி கேட்க கூடாது? பற்ற மாதிரியா இருக்காங்க அவங்க. எனக்கும் அவங்கள தட்டி கேட்கணும் தான் ஆசை. ஆனா தைரியம் இல்லையே. தைரியம் தானே, அத நான் வர வைக்கிறேன். இனிமே நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தரேன். நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். சரி. இனிமே இந்த கோமாளித்தனத்தை விடணும். சரி. முதல்ல இந்த பேண்ட் சரியா போடுங்க. ஐயோ, இதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஐயோ, இப்படி இல்லைங்க. வெக்கமா இருக்கு. இது மாதிரி பண்ணா அவங்க திட்டுவாங்களே. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்தணும். இனிமே நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும். பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுக்கு முதலாளி மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்கிறேன். யார் இந்த வீட்டு முதலாளி? ஐயோ, நீங்க தாங்க முதலாளி. நான் இப்ப என்ன செய்யணும்? இப்போவே வா. இப்போ மெதுவா அணைச்சுக்கணும். சரி. அப்பா, என்ன? மூச்சு திணறுதுங்க. ஓ, பதமா பிடிச்சுக்கணும். இதம்மா கொடுத்துக்கணும். என்ன கொடுக்கணும்? முதல் எழுத்து மூ. மூவா? முண்டா பண்ணியனா? என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. ஐயோ, அது நீங்க என்னங்க? ஐயோ, இது நல்லா இருக்கே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஏன் நீ முன்னாடி கொடுக்கவே இல்ல? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இன்னும் ஒண்ணு கூட. நீங்க நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணு என்ன எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். 100 கொடுப்பியா? சரி, அப்ப நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். சரி. 1 2 5 10 14 20 80 90. என்னம்மா, கன்னத்துல என்னமோ கடிச்ச மாதிரி இருக்கு? அது ராத்திரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. ஓஹோ, பூச்சியா? வள்ளி, வள்ளி குட்டி. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. போடி. வள்ளி, எப்படி என்னோட Dress? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட Dress பாத்தியா? அம்மா, ஐயா ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சுன்னு ஆக்கிட்டீங்களே. பளிச்சு நாக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுறா பத்தியா? சுப்பிரமணியா. ஹலோ. ஏண்டா நாயே, காலையில எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும் உனக்கு தெரியாது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்ல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வேற கேக்குதான்னு கேளுங்க. கேளுங்க. கேக்குறேன். உனக்கு இந்த வீட்ல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வரியா? சொல்லிட்டேன். என்ன எதுத்தா பேசுற? செருப்பால் அடிப்பேன் ராஸ்கல். எங்க அடி பாக்கலாம்? உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். சொல்லுங்க. சுடாத. எங்க அடி பாக்கலாம்? உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிடுறேன். உன் கைய? ஏண்டா நீ வா போன் பேசுறியா? கொஞ்ச நேரம் போனா பாடி போடின்னு சொல்ல போல இருக்கே. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அதான் போடிய. போடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன போடின்னு சொல்லிட்டானே தம்பி. எங்கடா போய்ட்ட? ஏண்டா குன்னுடா இரு. ஏண்டி நீதான் எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? உன்னை கவனிச்சுக்க இரு. எங்கடா போயிட்டு எங்கடா போயிட்டு எங்கடா போயிட்டு? எப்படி? ஐயோ ஐயோ அம்மா. என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவை போடி வாடின்னு பேச? அடிக்கிறீங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடு.
சோமனே, இன்னொரு கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலையா? அங்க. இங்க இருக்கு. நல்ல பையன் வாசடா. வேற ஐயோ 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 காலு 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 ஐயோ ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ராமு. என்னை விட புத்தாலியா இருக்கியே. டிஷர்ட் எங்க வாங்கின? நல்லா இருக்கு. இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர்தான் இந்த வீட்டு முதலாளியா? இவரா? இதுக்கு இந்த வீட்டுல புருஷன்னு பேரு. இது வெறும் டம்மி. இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை இங்க வச்சுக்கிட்டு மிருக காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதானே? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இவங்க சம்சாரத்துக்கு உதவட்டுமேன்னு விட்டு வச்சிருக்கோம். அத முடியா? இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி. சுப்பிரமணி, அடே சுப்பிரமணி. வாடா அண்ணா நட நடந்துகிட்டு வாடா. என்னது? பேண்ட், சட்டை, வாட்ச் அது கிடக்கட்டும். கைய கட்டுறா, வாய மூடுறா. ஓ வாய. இவன் இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொல்லுக்கு எப்படி நடுங்குறான்? எப்படி என் செல்வாக்கு? ஏய், இவர் என் ஃப்ரெண்டு. கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். செக்ல கையெழுத்து போட்டு எடுத்துக்குமா? எந்த கோயிலுக்கு? எந்த? இல்ல கோயிலுக்கா? கேள்வியா கேக்குற? பிச்சிருவேன் பிச்சு. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்ப. பணம் கொண்டாடினா கொண்டாட வேண்டியதானடா. கல்யாணம் ஆற உடனே உனக்கு திமிராகி போச்சா? இல்லீங்க. என்னடா இல்லீங்க லொல்லிங்க? எந்திரா எந்திரா. செக்க எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வர வேண்டியதானே. போடா. என்ன அம்மா அழுகுற? போடா. என்னங்க என்னாச்சு? ஏன் அழறீங்க? அந்த திருவேங்கடல்ல அந்த திருவேங்கடம் அவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? ஆமா. எதுக்கு? கோவிலுக்கு பணம் கொடுக்கணும், செக்ல கையெழுத்து போட்டு கொண்டான்னா எந்த கோவில்னு கேட்டேன். அதுக்கு அடிச்சுட்டான். என்னங்க இது? எவனோ ஒரு புறம்போக்கு பையன் உங்களை அடிச்சு உங்க பணத்தை கேக்குறான். வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா எனக்கு பழக்கமா போச்சா? அதுக்காக அடிய வாங்கிக்கிறதா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தது, அதான் தலை குனிஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அவன் உங்களை அடிச்சால அதே மாதிரி அவனை நீங்களும் அடிக்கணும். ஐயோ, நான் தைரியத்துக்கு எங்க போவேன்? தைரியம் தானே? வாங்க நான் தரேன். வாங்க. இப்ப பாரு, கொண்டு வர போறான், எனக்கு கொடுக்க போறான். வந்துட்டானா? நான் வாங்கிட்டு வர்றேன். சுப்பிரமணி கொண்டு வந்திருக்கான். சுப்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கான். குர்ரா. கொடுத்துருவேன். குர்ரானா? அவர் இருக்காரேன்னு பாக்குறேன். அவருக்கு முன்னால கொடுத்தா தான் மரியாதை. முதல்ல 5000 கொடுக்குறேன். ஓ சரி. அப்புறம் இன்னொரு 5000 கொடுக்குறேன். சரி. கொடுத்துருவா. குர்ரா. ஐயோ, அம்மா அப்பா அம்மா அம்மா. ஐயோ, பாத்திர போறானே. வந்துட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவன் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். அவன் சம்சாரத்தை அடிப்பான், சம்சாரம் அவன் அடிக்கும். நான் கூட அவன் சம்சாரத்தை அடிப்பேனே. வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா அடிச்சுட்டே இல்ல? இருடா, அவனை பாத்துக்கிறேன். எங்கடா பணம்? இன்னொரு 5000. 5000. 10,000. அப்பா, ஐயோ, கண்ணு பூசு. தீர்காயுசான். எந்திரி. எந்திரியா? இன்னுமா நீ இங்க நிக்கிற? அட பாவி, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். சொல்றிய தவிர செய்ய மாட்டேங்கிறிய. ஏயா, உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல. என்ன பார்த்து டம்மியே
உன் கொட்டத்தை கம்மி ஆகிட்டான் பாத்தியா? வடிவாம்பா வடிவாம்பா, என் நிலைமைய பாத்தியா? அந்த பொண்ணு கொடுக்கிற தைரியத்துல பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டான். அடே முன்னையெல்லாம் வில்லனை பார்த்தா கும்மு கும்முன்னு குத்துவீங்க, இப்ப குத்தேன்டா. இவனை அவன் அடிச்சுட்டான். அவனே ஏண்டா ராஸ்கல் பாரு. இனிமே இவர் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. கைய எடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் அப்பவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எவ்வளவு மோசமானவங்கன்னு. செக்குல சுத்துற மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்குல கையெழுத்து போட இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. செக்கு மாட்டுக்கு புண்ணாக்குல போடுறோம், இவனுக்கும் போட்டுமா? இவன் சோறல்ல திங்கிறான். ஏயா வாங்கினது பத்தாதா? ஏண்டி வாய் ரொம்ப நீளுது. குப்பை தொட்டில கடந்த எச்சல காத்தடிச்ச வேகத்துல பணக்கார வீட்டு பந்தில வந்து விழுந்துருச்சு. எச்ச இல்லையா? நானா நீங்களா? ஏமா நீங்களும் உங்க தம்பியோ என் வீட்டுக்காரர் சொத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவரையே அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, நீங்க பேசுறீங்களா? பிள்ளை போஸ்ட்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள்முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களாயா? நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாமே ஓட்டு போட்டு சில திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அவங்க எல்லாரையும் விட போஸ்ட்மேன் வேஷத்துல வர திருட எவ்வளவோ பெட்டர். என்ன ரொம்ப பேச வச்சு டயர்ட் ஆக்கி விட்டேன். சரியா, நான் வரேன். வாங்க சார், வாங்க. அடடே, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. ஆமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க என்ன போஸ்ட்மேனா? பார்த்தா தெரியல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். ஏயா ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்க? இந்த தொழில் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? எப்படியாவது வாழ்ந்தாகணுமே. ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். தண்ணியா? சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணி தானே. வாங்க. ஐயா திருடா! நான் தெரியல. ஐயா உங்களே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்தா பூட்டி வச்சிருக்கேன். திருடனா? எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கேன். அந்த ரூம்லயா? வா, இப்படி ஓடிடலாம். வாங்க நீங்க. ஓகே. துணைக்கு நீ வாங்க, கொஞ்சம் தைரியம் கொடு. அண்ணா, நீங்க அண்ணனா? என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்குறேன் தண்ணி குடுக்குறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி எப்படிமா இருக்கா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாச்சலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும். இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள்ள தப்பு. எங்கடா போட்டு போற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தானே தெரியும். நம்ம வீட்டு மாடு லட்சுமி இருக்குது, அது கர்ப்பமா இருக்குது, அதுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன செனையா இருக்கு, குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். செனையா இருக்குதுன்னு எப்படி தெரியும்? வயிறு பெருத்திருந்தா செனையா இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க செனையா இருக்கீங்களா? ஆமா. ஐயா போடா. ஐயோ, குட்டா நம்மளே குட்டி போட வச்சிருவான் போல இருக்கு. என்ன தாங்க, கடைக்கு போயிட்டு வரியா? என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எல்லாமே மாங்காய் தான். மாங்காய் சட்னி, மாங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். சரியான மாங்காவா இருக்கே, ஏன் அப்படி செய்யற? உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அம்மா முழுகாம இருக்காங்க. யாரு, அத்தையா? ஐயோ இல்லைங்க, உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க. யாரு, வள்ளியா? அடிக்கள்ளி. இரு, விசாரிக்கிறேன். வள்ளி முழுகாம இருக்காளா? இப்பவே போய் வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடுறேன். வள்ளி, 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 ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை மட்டும் மறைக்கவே முடியாது.
என்னங்க? நீ சனியாயிட்டியாமே, எப்ப குட்டி போட போற? என்னது? சனியாயிட்டேனா? குட்டி போட போறேனா? தங்கம் உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வரும்போது நான் பாத்துட்டேனே. ஐயோ, செனை குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. உங்களை அப்பான்னு கூப்பிட போகுது. இன்னும் இப்படி இருக்கீங்களே? என்ன அப்பான்னு கூப்பிட போதா? நல்ல வேளை நீ சொன்ன, இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, இந்த காலத்து ஆம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவிங்க. ஆனா குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் படுபாவிங்க. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கடைசியில எங்க மேல பழி போட்டுருவீங்களே.